தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். தாவேக்காவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். ஆனா நாம் தமிழர் கட்சின்னு வந்துட்டா அவங்கள எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இவங்க என்ன பண்ணிட போறாங்க? காசு குடுத்து திரைக்கவர்ச்சிய காட்டி ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆயிட போறாங்க. இத தாண்டி நாம் தமிழர் கட்சி அடிக்கிறதுக்கு இவங்களால வாய்ப்பே கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலங்கள்ல வந்து திமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வழக்காடி ஜெயித்திருக்காங்க நிறைய வழக்குகள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இப்போ தாவேக்கா அரசுக்கு எதிராக வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கை தொடர்ந்து இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லாத காலங்களில் வந்து அவங்களுக்கு 20,000 ரூபாய் ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுக்கு தாவேக்கா அரசு வந்து ஆஜராகி இருந்தாங்களா. ஃபர்ஸ்ட் வாய்தால ஆஜராகி இருக்கும்போது இது வந்து அரசோட கொள்கை முடிவு. எனவே இதுக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து டைம் கொடுங்க, எங்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களாம். நேற்று 2வது வாய்தா வந்திருந்தது. அந்த நேற்று 2வது வாய்தாவில் வந்து அவங்க வந்து கொடுக்க வந்த ஆவணங்கள்லாம் வந்து எதுவுமே வந்து செயல்பாட்டுக்கு வராது அப்படின்றதுனால எல்லாருக்கும் 20,000 கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவா வந்து இந்த கோர்ட் வந்து இந்த வழக்குக்கு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. மீனவர்களுக்கு 20,000 ரூபாய் வரணும் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை முடிவு கிடையாது. தாவேக்காவோட கொள்கை முடிவு எதிர்த்து நாம் தமிழர் கட்சி செஞ்ச தரமான சம்பவம் அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுல வந்து தாவேக்கா அரசு 4 வாரம் டைம் கேட்டாங்களாம். 4 வாரம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அவங்க மூக்க உடைச்சிருக்காங்க அப்படின்றது தான் சூப்பரான விஷயமா இருக்கு. இனிமே உங்களுக்கு மக்களுக்கு என்ன நல்லது? அரசியல்ல வந்து போயிட்டு திரைக்கவர்ச்சி காட்டி ரீல்ஸ் காட்டி எங்க போனாலும் ரீல்ஸ் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்றது வேலை கிடையாது. அரசியல் செய்யணும், மக்களுக்கான தூய்மையான பணியை செய்யணும் அப்படின்றது தான் அரசியல். அது இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கு. ஆட்சிக்கே வராம பல சாதனைகளை நாம் தமிழர் கட்சி படைச்சிருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஆனா இந்த மீனவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலானாலும் சரி, நாம் தமிழர் கட்சி அவங்க கண்டுக்கலனாலும் சரி, நாம் தமிழர் கட்சி அவங்களுக்காக நிற்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.